ஜோதிட சாஸ்திரப்படி சூரியன் சந்திரன் ரெண்டுமே ராஜ கிரகங்களும் ஒளி கிரகங்கள்னு சொல்லப்படுது. இந்த ஒளி கிரகணங்களுக்கு ராகு கேதுவால ஏற்படக்கூடிய கிரகஸ்தம் தான் கிரகணம்னு சொல்லப்படுது. கிரக நிலைகள்ல ஏற்படுற மாற்றங்கள் இப்படி 12 ராசிகளுக்குமே ஆதிக்கம் செலுத்துதோ அதே மாதிரி கிரகணங்களும் நேரடியான ஆதிக்கத்தை கொண்டிருக்கும்னு ஆரம்பத்திலிருந்து நம்பப்பட்டு வருது. அந்த வகையில 2026ஆம் ஆண்டோட முதல் சந்திர கிரகணம் மார்ச் 3ஆம் தேதி நடைபெற இருக்குது. கேது பகவானால சந்திரனுக்கு ஏற்படக்கூடிய கிரகணமாவும் இருக்குது. இந்த கிரகணத்தால 12 ராசிகளோட வாழ்க்கையிலையும் சில சாதகமான பாதகமான மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு மட்டும் ரொம்ப அசுபமான பலன்களை கொடுக்க போகுதுன்னு சொல்லப்படுது. கணிப்புகள் பிரகாரம் ஜோதிட நிபுணர்களால எச்சரிக்கப்படுற ராசியினர் யாராருன்னு இந்த பதிவுல பார்ப்போம். முதலாவதா சிம்ம ராசி. இந்த சந்திர கிரகணத்துல சிம்ம ராசிக்காரர்களோட வாழ்க்கையில பல்வேறு வகையிலும் பாதக மாற்றங்கள் ஏற்படக்கூடும்னு எச்சரிக்கப்படுது. இவங்களோட புதிய முயற்சிகள் படுதோல்வி அடையணும், தொழில் விஷயங்கள்ல பின்னடைவை சந்திக்க நேரிடும்ன்றதால பணியிடத்துல ரொம்பவே அவதானமா இருக்கணும்னு சொல்லப்படுது. உயர் அதிகாரிகளோட வாக்குவாதத்துல ஈடுபடாம இருக்கிறது நல்லது. குடும்பத்துல சண்டை சச்சரிவுகள் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில விரிசல்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. மொத்தத்துல சிம்ம ராசி அவதானமா இருக்க வேண்டியது காலத்தோட கட்டாயமா இருக்கு. அடுத்ததா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குறித்த சந்திர கிரகணத்தால பொருளாதாரத்துல நெருக்கடி அதிகரிச்சு மன ரீதியிலும் பாரிய அழுத்தம் கொடுக்கும். வியாபாரத்துல திடீர் இழப்புகளையும் சந்திக்க வேண்டி ஏற்படும். அதோட தொழில் ரீதியிலும் பாதிப்புகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. தொழிலில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளோட வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. சக ஊழியர்களோட கருத்து வேறுபாடுகளும் அதிகரிக்கும். மூன்றாவது ராசி கும்பம். சனி கிரகத்தால் ஆளப்படுற கும்ப ராசியினருக்கு இந்த சந்திர கிரகணத்தோட பாதிப்பு மற்ற ராசியினரை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள் அதிகரிக்கும். குறிப்பா தொழில் விஷயங்கள்ல ஏற்படுற மாற்றங்களால குடும்பத்துல பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடும். பணவரவுலையும் பாரிய வீழ்ச்சியை சந்திக்க போறாங்க. இவர்களோட மனநிலையும் ரொம்ப சோர்வா இருக்கும். இந்த காலகட்டத்துல செய்யப்படுற முதலீடுகளால நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் என்பதால ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லப்படுது.